ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டுமான பொருளோட கண்காட்சி பில்ட் எக்ஸ்போ வந்து திருப்பூரில் வந்து நடந்தது. ஸோ அதுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இன்டீரியர் எக்ஸ்டீரியருக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலிவேஷன், அதுக்கப்புறம் வந்து உள்ள இன்டீரியரில் வைக்கிற நம்ம டைப் ஆஃப் டைல்ஸ் மாதிரிலாம் வந்து நமக்கு நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பிராஸில் வந்து ஒர்க் பண்ண ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிராஸு கம்ப்ளீட்டாக வந்து பிராஸில் வந்து மேலே கோட்டிங் போட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறையா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்தெந்த சீட்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தனியாக வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 12,000 வர மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் தான், பட் ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நிறையா வந்து பீஸ் ரேட்லேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ ஹேண்ட் ரைல்ஸ் கூட வந்து இதில் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம டோருக்கு வந்து மாட்டணும் அப்படின்னா இந்த சிங்கிள் பீஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து கூட நம்ம வந்து நார்மல் டோரில் கூட நம்ம இந்த ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஒர்க் பண்ணணும், ஒரு பெரிய பூஜை ரூமே அமைக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 12,000 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக பிராஸ் அப்படிங்கிறனால இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டோர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டோர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். கம்ப்ளீட் ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்னா தான் வந்து அந்த ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே இருக்குது. ஹேண்ட் ரெயில்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து டோருக்கு முன்னாடி இருக்கிற ஹேண்டில் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து நல்லா ஒரு ஒரு ஆன்டிக் லுக்கில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ், இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் சொன்ன ஹேண்ட் ரைல்ஸு. ஸோ ஹேண்ட் ரைல்ஸ் வந்து நம்ம எஸ்எஸ்சில் போடுவோம், எம்எஸ்சில் போடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இன்டீரியரில் இருக்கிற ஹேண்ட் ரைல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அது வந்து 10,000 ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு 30,000 ஆகும் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிப்சம் பிளாஸ்டர். ஸோ ஜிப்சம் பிளாஸ்டர் பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து டாய்லெட்டோட இன்டீரியர்ஸ், நிறையா டேப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸு, அதுக்கப்புறம் லாக்கர்ஸு. ஸோ எவ்வளோ லாக்கர்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த லாக்கர்ஸ் வந்து 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு பெரிய லாக்கர்ஸ்லாம் வந்து 30, 70, 90,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் லாக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லிவர்ஸ் வந்து அதிகமாகவும் ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸ்லேயே வந்து ரொம்ப ஆர்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி டைல்ஸு, ரொம்ப குட்டி குட்டியான டைல்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து டைல் தான், நார்மல் டைல் தான். ஆனால் வந்து மேனுஃபேக்சரிங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நார்மலாக வந்து எப்படி டைல் ஒட்டுறோமோ அதே மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் ஆள் கூலி வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா வந்து இது வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து நிறையா பண்ணணும் அப்படிங்கிறனால ரொம்ப அதிகமாகும். இதோட ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ப்ரைஸுமே நார்மல் இது மாதிரி வந்து நமக்கு வராது. ஸோ நார்மல் டைல்ஸ் மாதிரி வந்து இந்தளவுக்கு கம்மியாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் தான். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம ஒர்க்குக்காக கம்மியாக தான் வாங்குவோம். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து ஸ்டீல்ஸு. ஸோ ஸ்டீல் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, என்ன ஓரு, ஸோ எவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே யாராவது வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டதுனா கூட இங்கேயே ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்விட்சஸ். ஸோ நிறையா ஸ்விட்சஸ் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து ஹேண்ட் ரெயில்ஸு, எஸ்எஸ்சில் வந்து எப்படி போடுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்தது. அடுத்தது வந்து யூபிஎஸ். ஸோ யூபிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேஸ் ஆன்லைன் யூபிஎஸ் என்ன, அடுத்தது வந்து சிங்கிள் பேஸில் யூபிஎஸ் எவ்வளவு, ஸோ எவ்வளோ நமக்கு வந்து கேவிஏ வேணுமோ அந்த கேவிஏக்கு ஏற்ற அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு 30,000 to 40,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ நெட்டு, ஸோ இதெல்லாமே வந்து கர்டைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கர்டைன் நெட்லேயே வந்து ஏசிக்கு தனியாக, நார்மல் இதுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கீழே பேவர் பிளாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேவர் பிளாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளையாஸ் பிரிக்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ளையாஸ் பிரிக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பிரிக்கே வந்து 8 ரூபா ஆயிருக்கு. அடுத்து வந்து அந்த யூபிவிசி, ஸோ யூபிவிசி விண்டோஸு, அடுத்து யூபிவிசி டோர்ஸ், ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், ஸோ நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போக்கு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது கான்ட்ராக்டருக்கு தான் தெரியும். நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கே பண்ணிக்கலாம். ஸோ பயோசெப்டிக் டேங்க்கும் வந்து நம்ம இந்த மாதிரி என்கொயரி பண்ணுறது, ஸோ நம்ம வீட்டுக்கு போனோம்னா எவ்வளோ லிட்டர்ஸ் வேணும், ஸோ டோர்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த டோர்ஸ்லாம் எவ்வளவு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிற நம்ம வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து
நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிரிக்ஸ் வந்து இப்போ நம்ம இதில் வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸோ நம்ம பில்டர் சொல்கிறாங்க, பட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி எக்ஸ்போ போட்டிருக்காங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.